Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. KKR பஞ்சாப் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங் கேம். KKR yet to open their account. பஞ்சாப் 2-2 பயங்கரமா வின் பண்ணிருக்காங்க. போன கேம் சிஎஸ்கேவை கிரஷ் பண்ணிட்டு வராங்க. பெரிய டோட்டல சேஸ் பண்ணிட்டு வராங்க. வணக்கம் and welcome to the show, P-Dog. இந்த கேமுக்கான ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பஞ்சாப் கிங்ஸ் வுட் லவ் டு பிளே இன் ஈடன், ரன் மழை பொழிய போகுது. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட போயிடலாம். ஒரு இம்போசிங் சேஸை ஈஸியா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, நோ மேட்டர் வாட், சென்னையில் விக்கெட் பெட்டராக இருந்தது. பட் சேசிங் 210 இன் சென்னை இஸ் நாட் அ ஸ்டோரி யூ வில் ரைட் எவ்ரி டே இன் அண்ட் டே அவுட்டு. அப்படிங்கும்போது கேகேஆர் ஹஸ் பீன் ப்ளீடிங் ரன்ஸ் வித் த பால் இன் போத் த கேம்ஸ் தே ஹவ் பிளேடு. Couldn't defend 220 against Mumbai and then considered 226 against Sunrisers, and their spin twins which was expected to do the job hasn't arrived at. There are problems aplenty. அவங்களுக்கு இன்னும் காம்பினேஷன் என்னன்னு தெரியல. வேற பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்சியா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அடுத்த மேட்ச் ஏய் லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காரு 6000 கிலோமீட்டர் ஓடுங்களே வேகமா அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா ஓடிட்டு ஒரு பயங்கர கான்பிடென்ட்டா திரும்பி வந்திருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கையில அடிபட்டிருக்கு, அது இது நாங்க கையில அடியா பேட்ல அடி காட்டுறேன் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இப்போ ஈடன் கார்டன்ஸுக்கு வந்தோம். போனதரையே ஈடன் கார்டன்ஸ்ல என்ன சொன்னோம்? ஐபிஎல் 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. நோ ரிசல்ட் ஒன்றும். அந்த மேட்ச் இதே பஞ்சாப் கிங்ஸ் ஸ்கோர் 207, அந்த கேம் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. கேகேஆர் 226 கொடுத்தாங்க. ஒரு 65 ரன்ல ஒரு செம அடி வாங்கினாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 198, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 186, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 208, 18 ரன் மேல கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இப்ப என்னோட போலிங் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ப்ரெஷர். ஓகே, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க, 220 ரன் அடிச்சு புஷ்ட் மும்பை அன்டில் த லாஸ்ட் ஓவர். இப்ப ஏதாவது ஒரு போலர் ஒரு 4 ஓவர்ல ஆன் இஸ் டே when you are scoring 210 runs, 4 overs, 23 runs, 2 wickets போட்டுட்டா அவங்களுக்கு போடுறதுக்கு 2 போலர் இருக்காங்க. சுனில் நரேன் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, இந்த வைபவ் வராரா. திருப்பி சொல்றேன், இவ்வளோ பெருசு ஸ்விங் பண்றாரு நியூ பால்ல, ஓல்டு பால்ல தான் மாட்டிக்கிறாரு. இவ்வளோ பெருசு ஸ்விங் பண்றாரு. முசரபானியும் போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. அப்படிங்கும் போது தே ஷுட் கிவ் them a chance not to put them under pressure and bat first. ஓகே, நான் ஒரு 195 அடிக்கிறேன்னா I will give myself a chance to see whether I can choke the opposition under pressure by putting runs on the board. அப்புறம் they will win the toss and bowl first. இதெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. ஓகே, this is how it is. இங்க ட்ரெண்ட் எப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ்ல தான் பொறுமையா ஆடணும். அதை போன மேட்சே சொன்னோம். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 60 வந்துடணும், 7 to 10ல ஒரு 30 ரன். ஸோ 90 to 95, 11 to 15 கல்ட்டு, 16 to 20 கல்ட்டு, 210 வந்துடும் இந்த இதுலன்னு. இப்ப எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா பவர் பிளேல 84 for 1, கேகேஆர் 74 for 3. எங்க அடி வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் 7 to 10, 11 to 15ல தான் இவங்களுக்கு மொமெண்டம் போச்சு. 11 to 15ல இவங்களுக்கு கேகேஆர் என்ன பண்றதுன்னு தெரியாம 49 for 5 விட்டுட்டு இங்க இழந்தாங்க. அதனால டு பி வெரி ஆனஸ்ட் வித், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பஞ்சாப் வாண்ட் டு மேக் இட் 3 in a row. 3க்கு 3 ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் 11 மேட்ச்ல 5 தான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம் 11 மேட்ச்ல 5 தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு காலே எடுத்து வச்சிருவாங்க. ஈவன் தோ இட் இஸ் ஒன்லி 3 games, ஐ டோன்ட் see a settled combination like that lose more than என்ன சொல்றது 6 games, the last 11 gamesன்றதுனால அச்சு இங்க சீல் பண்ணும் அப்படின்னா தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப கேகேஆரோட பிளேயிங் 11 நான் சொல்றேன், அவங்க எனக்கு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு மாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க எதையுமே மாற்ற முடியாது. பின்னால அஜிங்கியா ராணே, கேமரூன் கிரீன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகூல் ராய், சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, முசரபானி, and impact sub is going to be வைபவ் அரோரா. இப்ப அவங்க இன்னொரு இது why they are forcefully playing அனுகூல் ராய் அப்படின்னா ஒரு 7 மேட்சா வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வரல, சுனில் நரேன் விக்கெட்டை எடுக்கல. அதனால அவங்க அனுகூல் ராயோட இன்க்ளூஷனா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். திருப்பியும் நான் இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நான் சொன்னதே தான் சொல்லிட்டே இருப்பேன்.
ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வாங்க, முசரபானி பல எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை சௌரவ் தூபேவையோ இல்லைன்னா உம்ரான் மாலிக்கோ whomever யூ ஃபீல் பெட்டர். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் முசரபானி, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பா புரிஞ்சு அதுக்கப்புறம் முசரபானி விக்கெட் எடுத்தாரு. முசரபானி விக்கெட் எடுத்து நீ மேட்ச் ஜெயிக்கல. நீ மேட்ச் ஜெயிக்கணும்னா உங்களோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சைஃபட்டை கொண்டு வரதுக்கு உனக்கு கான்பிடன்ஸ் இல்லையா? ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வா. ரச்சின் ரவீந்திராவை நீ கொண்டு வந்தீங்கன்னா அனுகுல் ராய் போட போற அந்த 2 ஓவர் அவர் போட்டுருவாரு. அனுகுல் ராய்க்கு பதில ஒரு பேட்ஸ்மேனை நீ உள்ள கொண்டு வரலாம். தட் கேன் பி தேஜஸ்வி சிங் தையா, ஹூ இஸ் அ ரியல் பவர் ஹிட்டர். டிம் சைஃபட் வேணான்னு நினைக்கிறியா? ரச்சின் ரவீந்திராவை எடுத்துன்னு வா. ரச்சின் ரவீந்திராவை 3 ஆடு, கிரீனை 4 ஆடு. ஆலப்பசரன்னு பேட்டிங் லைன் உனக்கு பெட்டரா இருக்கும். அப்ப அனுகுல் ராய் தேவைப்பட மாட்டாரு. இதை நான் சொல்லுவேன். இல்ல பீடாக், ஒரிஜினல் பிளேயிங் 11 தான் கரெக்டா இருக்கு. நீங்க சொல்ற அந்த ரச்சின் ரவீந்திரா இன்னு, முசரபானி அவுட்டு, அனுகுல் ராய் அவுட்டு, அதுக்கப்புறம் தேஜஸ்வி சிங் தையா இன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சௌரவ் துபே இன்னு, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பீடாக். தே வில் கோ வித் சேம் பிளேயிங் 11. தட் இஸ் அ ரைட் காம்பினேஷன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது சஜஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா டு இம்ப்ரூவ் திஸ் பிளேயிங் 11 டு ஸ்நாச் அ விக்டரி ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ்? இல்ல சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஏன் வந்து T20 வேர்ல்டு கப்ல இருந்து ஃபார்ம்லயே இல்ல ரச்சின் ரவீந்திரா, உங்களுக்கு அந்த 2 ஓவர் தான் ரொம்ப முக்கியமா? நீங்க அப்படி அப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒன்னே சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா they will play Seifert. They have to play Seifert. That has to be the first pick in their head. So அது மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேம் வந்து Seifert வருவாருன்னு எனக்கு ஒரு தோணுது பிடாக். ஏன்னா முசர்பானிக்கு பதிலா Seifert வருவாரு. ஒரு ஒரு நீங்க சொல்ற மாதிரி சௌரப் துபேவோ இல்ல உம்ரான், ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உம்ரான் மாலிக்கோ, அவங்களோட டு பி வெரி ஆனஸ்ட் அவங்களோட இந்தியன் போலர்ஸ்லேயே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டெத்துல போடக்கூடிய ஒரே ஆள் கார்த்திக் தியாகின்னும் போது நீங்க யார வேணா ஆட வைக்கலாம். அந்த ஒரு மீடியம் பேசரா வந்து 440, 445க்கு 442க்கு யார வேணா ஆட வைக்கலாம். ஸோ அதனால வந்து தே ஹாவ் டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் கேம்னா நீங்க சொன்ன மாதிரி தே ஹாவ் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தே ஹாவ் டு சம்ஹவ் ட்ரை டு கெட் டீம் சைஃபர்ட் இன். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் நீங்களும் சொல்லிக்கினே இருக்கீங்க இதை. பட் ஆனால் தே ஹாவ் டு மேக் சம் சேஞ்ச் அட் சம் பாயிண்ட் டு மேக் ஷுர் தட் அட்லீஸ்ட் தே கிவ் தெம்செல்வ்ஸ் அ பெஸ்ட் சான்ஸ் பாசிபிள் கோயிங் இன் டு த கேம். நீங்க கேமுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகல, அடிக்கல அப்படின்றது 2ஆம் பட்சம். நீங்க கேமுக்குள்ள போகும்போதே வந்து காம்பினேஷன் வைஸ் கொஞ்சம் வீக்கராவோ இல்ல வந்து தப்பான காம்பினேஷனோட உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேயர் கிட்ட இருந்து நீங்க நினைக்கிற விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்க நினைக்கிற பெர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஈல்டு கிடைக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க அதான் இந்த பிளேயிங் லெவனை வந்து சரியா தப்பான்னு ஒத்துக்கிறதுக்கே எனக்கு புரியல. ஏன்னா எப்படி அவங்க நீங்க சொல்றதை வந்து எஸ் அப்படின்னு நான் எஸ் பீடா கரெக்ட் அப்படின்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணாலும் அங்க போய் பார்க்கும்போது என்னடா என்னென்னமோ பண்றீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்க சொன்னதை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு. பட் டிம் சைஃபர்ட்டை கண்டிப்பா எடுத்துட்டு வரணும்னு நாம இல்ல எல்லாருமே டிவியை திறந்தாலே குமுறிக்கிட்டு இருக்காங்க. டிம் சைஃபர்ட் எங்கன்னு அந்த ஸ்பின் ட்வின்ஸ் மாதிரி அந்த பேட்டிங் ட்வின்ஸை வந்து எடுத்துன்னு வாங்கப்பா ஓப்பனிங் ட்வின்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. அடுத்த டீம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு போயிடலாம். பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து திருப்பி அப்படியே ஷீட்டை வாங்கி படிச்சிட வேண்டியதானே, அதே தானே? இதுக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் டு பி ஆனஸ்ட் வித் யூ. அந்த தே மேட் ஹவ் பீன் டிசப்பாயிண்டட் வித் த ரன்ஸ் வாட் தே ஹவ் கன்சிடர்டு. அதே மாதிரி இப்ப இங்க உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ரிங்கு சிங் நடுப்புற இருக்காரு. ஓகே, அதனால சுனில் நரேன் ஒருவேளை மேலே இறக்கி விட்டா சஹலால 4 ஓவர் போட முடியாது. அங்க மாட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஐசிசி ரூல் படி. மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேர் பிளேயிங் லெவல் வில் ரிமைன் ஆஸ் பிரியான்ஷ் ஆர்யா, Prabhsimran Singh, Shreyas Iyer, Cooper Conley, Neil Vadera, Shashank Singh, Marcus Stoinis, Marco Jansen, Xavier Bartlett, Vaishak Vijay Kumar, Harshdeep Singh, and their impact sub is going to be Yuzvendra Chahal, who will be fighting against the ICC rules. அதனால இதுல எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. ஒரு மேட்ச் டஃபா கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க, இன்னொரு மேட்ச் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாங்கன்றதுனால ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் பி திங்கிங் ஆன் எனி லைன்ஸ் டு கெட் திஸ் டீம் எனி பெட்டர். இட் லுக் ஸ்ட்ராங். இப்ப நீங்க ஏதாவது ஒருவேளை உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. இல்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்றத விட இந்த bowling யூனிட் ஆல்சோ லுக்ஸ் வெரி செட்டில் வெல் ஆயில்ட் பிடாக். பட் ஆனா ஏன் வந்து ரன் கன்சீட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேர் இஸ் இட் கோயிங் ராங் ஃபார் தெம்? சி தேர் ஆப்வியஸ்லி ஒன்னே ரன் கன்சீட் பண்ணா அதை அடிச்சிடுறாங்க. இல்லைனா வந்து நல்லா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி வாங்கினா கூட புல் பேக் பண்ணிடுறாங்க கேம். அது 2வது விஷயம். பட் வேர் இந்த மாதிரி ஒரு நல்ல வெல் ஆயில்ட் யூனிட் வேணா ஹர்ஷ்தீப் சிங்கும் ஒரு
front line good bowler, very good bowler. Marco Jansen for his country, brilliant. Xavier Bartlett is not a bad bowler, very very good bowler. நல்ல ஏரியாஸ் போடுறாரு, நல்ல ஹார்ட் லென்ஸ்ல நிப்பியா நச்சு நச்சுன்னு வைக்கிறாரு. யுஸ்வேந்திர சஹலை பத்தி நம்ம பேசவே வேணாம், மாஸ்டர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பவுலர் அவங்களுக்கு. இந்த காம்பினேஷன்ல எங்க அண்ட் ஆல்சோ ஸ்டாயினிஸ் ஆன் அ கிவன் டே அவர் குட்டிங்கன்னா அந்த ஜாபை கரெக்டா பண்ணிட்டு துண்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஆளு. இந்த இந்த இடத்துல வந்து வேர் இஸ் இட் கோயிங் ராங், வேர் தே கேன் புல் பேக்னு அவங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேர் வி கேன் ரெடியூஸ் 15-20 ரன்ஸ் 180ல எப்படி பிடிக்க முடியும் டீம்ஸ். 180ல பிடிச்சா நம்ம இன்னும் போலிங்லயும் பயங்கரமான யூனிட்டா தெரியும். ஆன் அவர் பேட் டே we will only concede 200. On our very very good day we will concede only 170 and get that in 15-16 overs. So அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன வழி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த காம்பினேஷன் வைஸ் நல்லா தான் தெரியுது, போலிங் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு கேவி. ஒன்னு ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் the way they have proven themselves, there is absolutely nothing you can talk about. The reason why they gave 210 to CSK is because of Sarfaraz Khan and Ayush Matre, but both of them they bowled terribly bad lengths. Okay, Ayush Matre மேல போட்டு டவுன் த கிரவுண்ட் அடிச்சுனே இருந்தாரு. 3 பால் இங்க போட்டாரு அப்படின்னாரு, 3 பால் அவுட் ஆயிருக்கலாம். வெரி குட் சான்ஸ். டாப் எட்ஜ் அப்படி வந்து விழுந்தது. சர்ஃபராஸ் கான் பாத்தீங்கன்னா தேர்ட் மேனு ஃபைன் லெக் இல்லாம சர்ஃபராஸ் கானுக்கு நீங்க போலிங்கே போட முடியாது. பேடா சர்ஃபராஸ் கானுக்கு அவங்க போடல. நீங்க தேர்ட் மேன சர்ஃபராஸ் கானுக்கு தேர்ட் மேனையும் ஃபைன் லெக்கையும் உள்ள வச்சீங்கன்னா நீங்க எங்க போட்டாலும் ஒரு ஆள் அடிக்கக்கூடிய ஸ்கில் அவருக்கு இருக்குங்கும் போது பேட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்னே ஒன்று சொல்ற பாருங்க, நான் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் நடத்தும் போது என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், ஸ்கோரிங் ஏரியாஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன். இவன் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் பிரீமியம் ஸ்கோரிங் ஏரியா இது. நான் ஒரு பிளான் கொடுப்பேன். பிளான் ஏ இது, பிளான் பி, பிளான் சி இது, டு ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் ஸ்கோரிங் ஃப்ரம் தட் ஏரியாஸ். ஓகே, அது உனக்கு கான்பிடென்ட்டா இல்லையா? இல்ல உனக்கு என்ன பாயிண்ட் கவர்ஸ் மிட் விக்கெட் இங்க அடிக்கிறான் அவ்வளவுதானே, நான் பிளாக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பிளான் டிக்கு போய் அதை பிளாக் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அங்கதான் அடிப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க வேகன் வீல் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா there is absolutely no point in doing any kind of strategy whatsoever. அதுதான் நடந்தது இவங்களுக்கு. had they bowled the right lengths to Ayush Matre, right lengths to Sarfaraz Khan, they would have needed another 20 to 25 runs confidently. துபாய்க்கு பியூட்டிஃபுல்லா போட்டாங்க, பிரசாந்த் பேருக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாங்க, ருத்ராஜ் கைக்வாடுக்கு பியூட்டிஃபுல்லா போட்டாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் கூட மாத்திரை வந்து டம்மு அடிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சர்ஃபராஸ் கான் is only playing cheeky shots beautifully. அது இன்னொரு சிக்ஸ் எங்க அடிச்சாரு, பேக்வர்ட் ஸ்கோர்ல இறங்கி வந்து ஃபிளிக் அடிச்சாரு. ஒரே ஒரு ஷாட் தான் மிட் ஆஃப் மேல அடிச்சாரு, பரவாயில்லன்னுவேன். மிட் ஆஃப் ரெண்டு பேரையும் உள்ள வச்சுட்டு இங்க போடுவேன் சர்ஃபராஸ் கானுக்கு எல்லா அம்பரல்லா ஃபில் செட் பண்ணி எங்க அடி இறங்கி வந்து மேல அடிக்கிறியா அடின்னு. ஸோ ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆனஸ்ட் ஃபீட்பேக் டு சே வேர் திங்ஸ் வென்ட் ராங் அப்படின்னு. அதனால இவங்களுக்கு எதுவும் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒன் வேர்ட் ஆன்சர்ல என்னோட கேம் சேஞ்சஸை நான் சொல்றேன். ப்ளீஸ் கிவ் யுவர் கேம் சேஞ்சஸ். கேகேஆர்ல ஐ அம் கோயிங் வித் கன்சிஸ்டன்ட் ரிங்கு சிங். எனக்கு என்னமோ தோணுது டப்புன்னு விக்கெட் விழுந்துரும், அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி ஒரு 60 ரன் அடிப்பாருன்னு. இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க் நான் எடுக்கிறது. பிகாஸ் தட் இஸ் a class of the bowler I always talk about. In Punjab Kings and again going with the classy leg spin of Yuzvendra Chahal. அது ஐசிசி ரூல் படி பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மை பிக்ஸ் ஆர் ரிங்கு சிங் ஃப்ரம் கேகேஆர் அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் ஃப்ரம் பிபிகே. விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் கேம் சேஞ்சஸ் பிஃபோர் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் செக்மெண்ட். நான் அப்படியே கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்க போறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி a very big scoring game. ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமா இருக்க போறது இல்லை நான் நினைக்கிறதுனால சுனில் நரேன் ஃப்ரம் கேகேஆர் அண்ட் மார்க்கோ யான்சன் ஃப்ரம் பிபிகேஎஸ் கொடுக்க போறேன். பிகாஸ் மார்க்கோ யான்சன் ஐ திங்க் மைட் பி த கேம் சேஞ்சர் ஃபார் பஞ்சாப் திஸ் கேம். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு டிஃபெண்ட். எனக்கு தோணுது டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஈடன்ல டெஃபினட்டா கொஞ்சம் எப்படி ஹெல்ப் இருக்கும் சீமர்ஸுக்கு. பிளஸ் இவரோட ஹைட்னால கொஞ்சம் அந்த ஹைட் அட்வான்டேஜ். ஸ்டிக்கர் லிக்கர்ல ஃபின்னாலன்னு டீம் சைபட் ஒரு வேளை ஆடினாங்கன்னா அவங்களாம் இந்த ஷாட் அடிக்கிற ஆளுங்க. அவங்களுக்கு பேக் ஆஃப்ல இருந்து ஒரு மாதிரி சக்குன்னு ஒரு மேல வந்துச்சுன்னா இப்படி அடிக்க போய் மேல ஓஃபா கிளம்பிச்சுனா கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க் யான்சன் போறேன். சுனில் நரேன் ஃபார் ஹிஸ் கிளாஸ் நிறைய நாள் விக்கெட் எடுக்கல, 100% எடுக்க போறாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பிரியான் கொஞ்சம் ஏர்லியாவே எடுத்துன்னு வருவாங்கன்னு தோணுது. இனிஷியலா பவர் பிளேலே ஒரு ஓவர் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பிரியான் சாரியா ஒருவேளை இஃப் ஹி காட் கோயிங் கண்டிப்பா எடுத்துருவாங்க. பிரப்சிம்ரன் இஃப் ஹி காட் கோயிங் கண்டிப்பா டக்குன்னு எடுத்துன்னு வருவாங்க. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் ட்வைஸ் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து சுனில் நரேன் இங்க, மார்க்கோ யான்சன் இங்க நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா சமப் பண்ணோம் பிடாக். இந்த கேம் சேஞ்சஸும் சமப் பண்ணோம். பிஃபோர் வி கோ இன்டு தி ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு அனௌன்ஸ் தி டாப் 3 ஆஃப் எஸ் பிடாக். வின் ஃபேக்டர் சொல்லிடுறேன், அதை மறந்துட்டேன். நார்மலி அதை சொல்லிடுவேன். வின் ஃபேக்டர் இங்க போன தடவை என்ன சொன்னோம் உங்களுக்கு,
அந்த 10 ஓவர் செட் பண்ணிட்டு 11 to 16 இங்கே கன்சாலிடேஷன் ஃபேஸ் டு செட் இட் அப் ஃபார் த லாஸ்ட் 4 overs ஆஃப் சேஸ் அப்படின்னு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 52 ஃபார் நோலாஸ் சன்ரைசர்ஸ், 51 ஃபார் 7 வந்துட்டு கேகேஆர். ஸோ அந்த 11 to 16 அப்படின்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர். நம்பர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகூல் ராய், சுனில் நரேன் இருக்காங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக 5லேருந்து பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து பயமாக இருக்கு. நம்பர் 4 உங்களுக்கு கூப்பர் கால்லியோ ஸ்ரேயஸ் ஐயர் ஆனதுக்கு அப்புறம் நேல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட், அந்த வைஷாக் விஜயகுமார் கூட வந்து பெரிய 6 அடிப்பாருன்றதுனால அந்த எட்ஜ் இவங்களுக்கு அந்த 11 to 16 பூஸ்டப் எட்ஜ் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பின் எட்ஜ் ஸ்டில் ஐ வுட் ஃபீல் போத் ஆஃப் தெம் ஆர் ரியல் மேட்ச் வின்னர் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பட் யஜுவேந்தர் சஹல் இஸ் ஆல்சோ bowling well. அந்த எட்ஜி இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே காட் ஒன்லி ஒன் ஸ்பின்னர் கேகேஆருக்கு இருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. பட் அந்த 11 to 16 இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல் திங் விச் இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர்ன்றதுனால பஞ்சாப் கிங்ஸ் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44 நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் இஸ் யுவர் எட்ஜ் அண்ட் தென் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். அதாவது T20 வேர்ல்டு கப்ல இருந்து ஐபிஎலுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு மாற்றம் தான், 50s தாண்ட மாட்டேன்றாரு எட்ஜில் பீடாக, 59 கூட போக மாட்டேன்றாரு. 55, 56, 52, 51, 50.5 கொடுத்தீங்க போன மேட்ச். அதெல்லாம் ரொம்ப கிரைம் பீடாக. ஏன்னா பயங்கர க்ளோஸா எட்ஜ் கொடுக்குறீங்க. எஸ், ஐபிஎல் சச் டோர்னமெண்ட், பட் ஐ எம் கோயிங் டு பி வெரி கொஞ்சம் ஜெனரஸா இருக்க போறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இப்போ ரீசன்ட் ஃபேவரட் டீமா வந்துட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஸ்டைல் ஆஃப் பிளேயா இருக்கட்டும், அவங்க அந்த வந்து கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணி ஆடுறாங்க, அந்த T20க்கு அழகு சேர்க்கறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆல் கன்ஸ் பிளேசிங் தான், யாரும் நிறுத்த போறது இல்லை, எல்லாரும் அடிக்க போறாங்க. ஸோ அதனால வந்து 60-40 டு பஞ்சாப் கிங்ஸ் நான் நினைக்கிறேன். வி நோ வாட் இஸ் தி ஆட்ஸ் அகேன்ஸ்ட் கேகேஆர். கேகேஆர் இஸ் லுக்கிங் ஷோல்டர்ஸ் டவுனா இருக்காங்க, கான்ஃபிடன்ஸ்ல கொஞ்சம் லோவா இருக்காங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு பாதர் டூ மச் ஆஃப் PBKS. ஈவன் PBKS loses, they are not going to even bother about this game and they're just going to march forward, looking at the playoffs, looking at the bigger picture. நான் நினைக்கிறேன் குயிக்கா அதை முடிச்சிட்டேன் பிடாக். இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா நான் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். சீசன் ஆஃப் மெமரிஸ்ல போன கேம்ல டாப் 3 யாருன்னு நம்ம வந்து இந்த வீடியோல சொல்லலாம். போன கேமுக்கு GT vs RR ப்ரிவியூல வந்து டாப் 3 வந்தவங்க, ஃபர்ஸ்ட் கார்த்திக் 45187, அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராரு 15 பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து லஹூத் இம்ரான் 8955, இவர் திருப்பி வந்துட்டே இருக்காரு, செகண்ட் பிளேஸ் 12 பாயிண்ட்ஸ். தேர்ட் வந்து விராட் பஹேர் அப்படின்னு ஒருத்தர் வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு தேர்ட் பிளேஸுக்கு. ஸோ இன்னொன்னும் சொல்லிடுறேன், நீங்க வந்து டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் கூகுளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டைப் பண்ணீங்கன்னா அதுவே வந்து டைப் எல்லாம் பண்ணும் இஃப் யூ ஆர் டூயிங் ஃப்ரம் ஃபோன். என்ன ஒண்ணுனா எங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா we are finding it slightly difficult to take your answer கரெக்டா இல்லையான்றத வந்து we want to just make sure that you spelled it right. we also know how it is being spelled. some names வந்து நமக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களால கரெக்டான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுங்க அண்ட் குயிக்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். லீடர் போர்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திருப்பி போய் செக் அவுட் பண்ணலாம், நம்மளோட வெப்சைட்ல செக் அவுட் பண்ணலாம். ஸோ சீசன் ஆஃப் மெமரிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரிவியூக்கு. அடுத்து ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். பீடாக், பிரில்லியன்ட் கொஸ்டின் இன்னைக்கு ஒன்று இருக்கு. K.G7900 ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன பேருன்னு தெரியல அவருக்கு. பட் ஆனா ஹாய் பீடாக், கேவி, big fan of the channel right from early years. Keep up the good work. My question is purely on numbers. What is a good metric to judge a batter? At the inception of T20, broadcasters came up with the idea of Basra, BASRA, but it's flawed. So what metrics you use and how do you calculate them? Please give some time and take us through with an example. If possible, extend this to bowlers as well. அப்படின்னு கேட்டாரு. முன்னாடிலாம் அந்த T20 இன்செப்ஷன் ஆஃப் T20 டைம்ல வந்து பாஸ்ரா அப்படின்னு வாங்க. அதாவது என்ன ஆகுது, ஆவரேஜ் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டா, அதுதானே பாஸ்ரான்னு சொல்லுவாங்க. பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காரு, அதுவே ஃபிளாடா இருக்கு, அதை தவிர நீங்க வேற என்ன நம்பர்ஸ் வந்து ஒரு 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 மெட்ரிக்ஸ்ல போடணும்னா எப்படி போடுவீங்க, என்ன மாதிரி போடுவீங்க, இதை போலர்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அவங்களான்னு கேட்கிறாரு. உங்களோட ஆன்சர் பீடா? அது டோர்னமெண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கோர்ஸ் வேரி ஆகும். இந்த பாஸ்ரா பேட்டிங் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி மினிமம் 170.
அந்த 170ன்றது யூ காட் டு டிவைட் இட் ஃப்ரம் டாப் 3, நெக்ஸ்ட் 3 அண்ட் தென் த லோயர் ஆர்டர். லோயர் ஆர்டருக்கு ஆவரேஜ் நிறைய இருக்காது, ஸ்ட்ரைக் ரேட் நிறைய இருக்கும், ஆவரேஜ் கம்மியா இருக்கும். ஓகே, எடுத்த உடனே டாப் 3 வர்றவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 170 ஐபிஎலுக்கு ஒரு 117 வைக்கிறீங்க, 100க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ், ஐபிஎல்ல 220 ஸ்கோர்ஸ் போகுதுன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேஸ்ரான்றது மாறணும். அதே மாதிரி போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் தி கிரைட்டீரியா ஃபார் த போலர்ஸ். அந்த எக்கானமியும் நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 24 இருக்கணும். அந்த 24ன்றதை நான் எப்படி சொல்றேன்னா பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் யூ கெட் ஆன் த டோர்னமெண்ட். இப்போ ஒரு போலரோட வந்து எக்கானமி, போலரோட எக்கானமின்ற ஒரு டீமோட எக்கானமி ஆன் ஆவரேஜ் இந்த டோர்னமெண்ட்ல 190னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேஸ்ராவை மாத்தணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிராட்காஸ்டர்ஸ் மற்ற சொல்றவங்க எல்லாம் அந்த 160 155 ஒரு நம்பர் செட் பண்ணிட்டு அதை எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் வைப்பாங்க. கயானால நீ 130 ரன் அடிச்சு எங்க டீமுக்காக நீ சேஸ் பண்ற பாப்போம். அக்கீல் ஹுசேன், குதகேஷ் போட்டி, இம்ரான் தாஹிர், கிளென் பிலிப்ஸ், முகமது நபி, வா 130 நீ அடி பாப்போம். அங்க நீ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கணும், இது 170 நீ வைக்கவே முடியாது. அங்க மொத்தமே 130 ரன் தான் அடிப்பான் பேட்ஸ்மேனு. அப்ப நீங்க 170 பாசரா வச்சீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் மேல வராது, ஆவரேஜும் மேல வராது. அங்க நீங்க ஒரு 35 ரன்னு 128 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா மேட்ச் வின்னிங் நாக்கு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேட்ஸ்மேன்றது இதுதான், பேட்டிங்க்கு பேட்டிங் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு, bowling வந்துட்டு your economy plus strike rate, but it has to be flexible for different venues based on the average score that has been achieved in the ground when both the innings. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா based on the top 3, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா மாற்றணும். அந்த முன்னாடி வர்றவனுக்கு ஆவரேஜ் நிறைய இருக்கணும், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கணும், பின்னாடி வர்றவனுக்கு ஆவரேஜ் கம்மியா இருக்கணும், ஸ்ட்ரைக் ரேட் மேல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இது பண்ணி வச்சீங்கன்னா அந்த பேஸ்ரா வில் பி கரெக்ட். இப்போ நான் எப்படி பேஸ்ராவை செட் பண்ணுவேன், இப்போ ஒரு T10 லீக்கு போனேன்னா பேஸ்ரா வேற மாதிரி இருக்கும், வாண்டரஸ்ல ஒரு வேற மாதிரி இருக்கும், கயானால வேற மாதிரி இருக்கும். வேற எங்க நான் போனாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த பேஸ்ரா கிரைட்டீரியா வந்து டீமுக்கு சொல்லுவேன். இப்போ நீங்க டாப் 3னா திஸ் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மை டாப் 3 அப்படின்னு. ஹவ் யூ ஹவ் டு மேனேஜ் தட். 2 மேட்ச் 3 மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க லீடர் போர்ட் போடுற மாதிரி ஒரு டீம் மீட்டிங்ல காட்டுவேன், என்னென்ன ரோலை யார் யார் எப்படி கிளாரிட்டி இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டா கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேஸ்ரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஃபால்ட்டியா இருக்காது. பிக்ஸ்டா வந்து இப்ப T20 வேர்ல்டு கப்ல போட்டான் பாரு, முதல் 6 ஓவர்ல டிஃபென்ஸ் இது கல்ட் 7-15 டிஃபென்ஸ், அகமதாபாத்ல 7-15 டிஃபென்ஸ், 60-20 கல்ட், வேலைக்கு ஆகாது. கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தியரி, ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரது மாறணும். டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா இருக்கிற எந்த இதுவுமே இந்த காலத்து எவால்வ்டு ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. விக்கி, திஸ் இஸ் வாட் லிட்டில் ஐ நோ வாட் ஐ டூ when I work with the teams. If you feel convinced or if you want to add on something, add on, or else you can give the closing thoughts. திஸ் இஸ் டூ டெக்னிக்கல் ஃபார் மீ விடாக். நானே வந்து இன்னும் கொஞ்சம் அதை ப்ரெஷ் அப் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் நான் பேஸ்ரா ஈஸ்ராலாம் இப்போ ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா இப்போ அந்த T20 எல்லாம் பாக்குறோம். ஸோ அதனால வந்து பேஸ்ரா ஓரளவுக்கு தெரியும். போலருக்கு வந்து பேஸ்ரா நீங்க பேட்ஸ்மேனுக்கு, போலருக்கு எஸ்ராவா, எக்கானமி பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ன்றனால எஸ்ராவா. வெரி குட் பிடாக், பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கு தான் நம்பர்ஸ் தெரிஞ்சவங்க வந்து பயங்கரமா விளையாடுவாங்க நம்பர்ஸ்ல. பீடாக் ஒரு 5 நிமிஷம் விளையாடினாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அப்படியே மேல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வர மாதிரி ஆயிடுச்சு. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பீடாக், வெல் எக்ஸ்பிளைன்டு. இந்த இந்த செக்மெண்ட்டை சூப்பரா முடிச்சு வச்சிங்க. இந்த வீடியோக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம 2 பேருமே வந்து ஒரே டீமுக்கு தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க 56 கொடுத்துருக்கீங்க, நான் 60 கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் இட் தட் KKR வில் பி லுக்கிங் அட், வாட் ஆர் தேர் ஐடியாஸ்? எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. பட் செகண்ட் கேம் அதுவுமே கிளிக் ஆகல, ஒரு 65 ரன்ல தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவ் ஆர் தே கோயிங் டு அப்ரோச் திஸ் கேம்? பஞ்சாப் கிங்ஸ் டூ ஸ்ட்ராங் டீம் டு பீட், எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட வந்து அவங்க பாண்டிங்க தான் சொல்லுவார், எதுவுமே ஒரு இன்ச்சு கூட நிறைய பண்ணாத. இப்போ அன்பீட்டனா நம்ம இருக்கோம், போன இதில் ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், கமாண்டிங்காக ஃபைனல்ஸ் வந்தோம், அதை கண்டினியூ பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறியோ எல்லாம் அதே பண்ணுங்க அப்படின்னு. இப்போ KKRோட நான் இருந்தேன்னா அதான் சொல்லுவேன். இப்போ நானும் எட்ஜு கொடுக்குறேன், நீங்களும் எட்ஜு கொடுக்குறீங்க. இப்போ கிரிக் பஸ் ப்ரிவியூ, கிரிக் இன்ஃபோ ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபேவரட்ஸ் பஞ்சாப் கிங்ஸுமா. அதை என்ன பண்ணுவேன், அதை போர்டில் வந்து ஒட்டி வைப்பேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைப்பேன். guys watch this expert is saying Punjab Kings, that expert is saying Punjab Kings, let them give them a round of applause அப்படின்னு கை தட்ட வைப்பேன்.
எல்லாம் என்னடா அவன் பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா, why? Because we are going to make a fool out of these guys. This is a better opportunity for me. I don't want anyone to tell my team is going to win and I win, because people are expecting me to win. The biggest thing what I can do now when people are not expecting me to win, அந்த டீம் டாக் தான் நான் கொடுப்பேன் நான். When the team is not expecting to win, okay, so give a round of applause for all these guys, because at least let them have a peace of mind, because we are all going to prove them wrong அப்படின்னு. அதுக்கு என்னன்னா அதான் நான் சொல்லுவேன், போன மேட்ச் ஒரு 65 ரன் பேட்டிங் வாங்கணும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. 12 மேட்ச் இருக்கு, 12ல நான் 8 ஜெயிக்கணும். டுடே த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். அப்படியே அதான் சொல்லுவேன். சுனில் நரேன்டியும் வருண் சக்கரவர்த்தி, இந்த பாரு நீங்க 2 பேரும் தான் டோர்னமெண்ட்டே ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க 2 வருஷம் முன்னாடி, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஓகே, and you're going to do it again. You taken a break last year, now the honeymoon period is over, now you're going to go to work now. Come on, start அப்படின்னு அந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா பேசணுமே ஒழிய டென்டேட்டிவா இது பட்டது. guys, we have been clobbered in the 2 matches actually, this is the time we cannot afford to lose one more game, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். CSK cannot afford to lose one more game, KKR cannot afford to lose one more game. அத நம்ம இங்க அவுட் சைட் நாய்ஸ், நம்மளோட வேலை அது, எக்ஸ்பர்ட்ஸ் டு see what it will be. No, நீ உள்ள போயிட்டு டீம் கிட்ட நீ எப்படி பேசணும், அவனை அப்படியே மெருகேத்த ஒண்ணும், நீ எழுந்துருல இன்னைக்கு, தூக்கிடலாம் இன்னைக்கு அப்படின்னு அந்த மாதிரி நீ பேசணும். We have got a very good team, we have got a match winners, we can put our act together, we are going to beat them at our home. Let us give the people in the city of joy the real joy அப்படிதான் சொல்லணும். திருப்பி திருப்பி நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது எட்ஜ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்க போறாங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் அ கிவன் டே, அண்ட் KKR got goods to do that. They are 3-time champions for nothing. 3 தடவை அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன, கடையில போய் கப்பு வேண்டாங்க. So they are a champion side, they know what to do. We expect them to fight, even though I have given a slender edge in சொல்லுவேன். Vicky has given an answer met for Punjab. Let us see where it goes. Again, your 100% blast weakness, accurate blast weakness is going to strike again now அப்படின்னு. We'll come back and do a detailed review whether KKR has got that motivation to put it across against the spirited Punjab Kings, or Punjab Kings are getting one step closer to the door of playoffs with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.